அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம கடந்த 3 நாட்களா பார்த்துட்டு வர்றோம். ஸ்ரீ சக்தி, அந்த புருஷ சக்தி அது வந்து அலைன் ஆகும்போது இந்த பூமியும் சேஞ்சுக்குள்ளாகும். அந்த இது பத்தி பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தோட மகத்துவமான ஞானங்கள் அது என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிறைய என்ன நடந்தது அப்படின்னா, வூண்டட் ஃபெமினைன், வூண்டட் மாஸ்குலைன் அப்படின்ட்டு நிறைய மாறிடுச்சு உலகம். நல்ல ஒரு சத்திய யுகத்துல இருந்தது. எல்லாருமே ஒண்ணு போலதான், எல்லாரையும் ஒண்ணு போல பாக்குற மாதிரி தான் இருந்தாங்க. அடுத்தடுத்த காலநிலையில அந்த ஃபெமினைன் வந்து இவங்க தான் எப்பயுமே அந்த அன்பு, அந்த கருணை எல்லாமே அந்த பெண் தத்துவம் அப்படின்னாலே அது ஓங்கி இருக்கும். அவங்கதான் எல்லாமே செயல் புரிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. ஆண்கள் பின்னாடி இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு உயரத்துலதான் வச்சு பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது சில அந்த பேட்ரியார்கல் சொசைட்டி ஒவ்வொரு இதுலயும் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு கீழ இருக்கவா அப்படிங்கும்போது அது வூண்டட் ஃபெமினைனாவும், வூண்டட் மாஸ்குலைனா மாறிப் போச்சு. அப்படி அந்த இது மாறுனதுனால நிறைய நமக்கு கஷ்டங்கள், துக்கங்கள் அந்த மாரி வர ஆரம்பிச்சிருச்சு. பெண்கள் கூட தாங்கள் ஏன் பெண்களா பிறந்திருக்கோமே, ஆண்களாவே பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி எல்லாம் மாறுனதுனால, எல்லாமே மாற்றம் அங்க. அந்த ஆளுமைத்தன்மை வந்து அவங்க ரொம்ப அடக்கி அடக்கி வச்சதுனால, இவங்க ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போயிட்டு, இவங்கள்ட்ட இருந்து அந்த குழந்தைங்களையும் அ ம இது பண்றது, பிரிக்கிறது. இப்படி நெறைய இப்ப கூட நெறைய சங்கடங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியமா இல்லாதது, அ பிரிஞ்சு இருக்கிறது, குழந்தைங்களும் அம்மா விட்டு பிரிஞ்சு, இப்படி இந்த நெறைய கஷ்டங்கள் ஏன் ஒரு சந்தோஷமான நிலை இல்லன்னா, அவங்க எல்லாத்துல இருந்து அந்த பூர்ணத்துவம் அப்படிங்கிறதுல இருந்து தூரத்துல வந்துட்டாங்க. அதனால அந்த கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு. நெறைய எண்ணங்கள் மூலம் இவங்க செயல் புரிஞ்சுகிட்டே இருக்கிறதுனால, அந்த கஷ்டங்கள் நெறைய இந்த உலகத்துக்கு வந்துட்டே இருக்குது. அத மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி வந்து அ தன்னுள்ள மாஸ்குலைனும் அந்த ஸ்திரீ சக்தி, புருஷ சக்தி, அந்த புருஷ சக்தி ஸ்திரீ சக்திக்குள்ள போய் ஒன்றும்போது, சரண்டர் ஆகும்போது, எல்லாமே ஒரு ஆனந்த நிலை அடையணும். தற்சமயம் வந்து என்னன்னா, எல்லாருமே அந்த டிவைன்க்கு போயிறணும். அ நம்ம அந்த முக்தி நிலைக்கு அடையறதுக்கான ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால, இப்ப இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆயிக்கிட்டு இருக்குது. இப்ப ராதை வந்து இந்த துவாபர யுகத்துல வந்து 3 தான் பிறப்பெடுத்து வந்தாங்க லக்ஷ்மி. என்னென்ன அப்படின்னா, ராதையா கிருஷ்ணரோட தோழியாவும், அதுக்கப்புறம் ஒய்ஃபா ருக்மணியாவும், திரௌபதி சேவை பண்றதாவும், பக்தி மார்க்கத்துக்காகவும் அவங்க வந்தாங்க. கிருஷ்ணர் மேல ரொம்ப பக்தியா இருக்கிறதுக்காகவும் அவங்க இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராதை வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு மிஸ்டிக்கல் நேச்சர் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து புரியாத புதிர் அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து நிர்குணம், நிர அகங்காரம், அதுக்கப்புறம் பிரம்மானந்த சொரூபமானவர். அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. தனக்குள்ளேயுமே ஆழ்ந்து ஆழ்ந்து அந்த அன்பு மயமா இருப்பாரு. ஃபுல்லா தனக்குள்ளேயே இருப்பாரு. அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்குருவாரு. சுத்தி உள்ளவங்களும் பார்த்துக்குருவாரு. அதே சமயம் தன்னுள்ளேயும் அவர் இருப்பாரு. எப்பயுமே அந்த தியான ஸ்திதியிலேயே எந்த வேலை பார்த்தாலும் அந்த தியான ஸ்திதியிலேயே இருப்பாங்க. இவங்கெல்லாம் இங்க ஏன் வந்திருக்காங்க அப்டின்னா, நெறைய ஆன்மாக்கள் கடைசி நிலையில இருக்காங்க. ஆ அடுத்த பிறவி நோக்கி பிறவி அற்ற நிலைக்கு அந்த பூர்ணத்துவத்த நோக்கி போணும் அப்டிங்கிறதுக்காகவும், இந்த பூமிய காப்பாத்துறதுக்காகவும் அவங்க பிறப்பெடுத்து வர்றாங்க. அப்பப்பவும் வருவாங்க அவங்க. எப்ப எப்ப இந்த யுகம் மாறுதோ, அப்பல்லாம் அந்த அ அசெண்டட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. நம்மள காப்பாத்துறதுக்கு, நம்ம அதுலருந்து நம்ம ஆன்ம மார்க்கமா கரெக்ட்டா போறதுக்கும் உதவுவாங்க. இந்த ராதா வந்து ஒரு எனர்ஜி பேட்டரியாவே இருந்திருக்காங்க கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணரே ஒரு பூர்ணத்துவம் தான. அவருக்கு எதுக்கு ஒரு எனர்ஜி பேட்டரி அப்டின்னா, ஒருத்தர் எல்லாருமே இன்டர் கனெக்டட் தான். இவங்க இவங்க அந்த எனர்ஜிய அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய வேலை பண்ண வேண்டி இருந்ததுன்னா, இவங்க அவங்க எனர்ஜிய அவங்களுக்கு தருவாங்க. இவங்க ஏதோ காரியம் பூமிக்காக பண்ண வேண்டி இருந்ததுன்னா, அவங்களும் இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் அவங்க எனர்ஜி அந்த லவ் எனர்ஜி அப்படிங்கும்போது, அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த சுத்தி உள்ள எல்லாருக்குமே அது போய் சேருது. அந்த இடம் சுபிக்ஷமா இருக்குது.
அதனால அவங்க எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிருவாங்க. ராதா வந்து வெதர் பேட்டர்னே கூட மாத்துற அளவுக்கு சிருஷ்டி வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்திருக்கு. அவங்க நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. ராதே வந்து டான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியும். கிருஷ்ணரும் ராதையும் டான்ஸ் பண்ணாங்க. இந்த மாரி நம்ம சும்மா வெறும் கதை மாரி, இந்த மாரி தான் படிச்சிருக்கோம். அவங்க அந்த டான்ஸ்ல நெறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த எனர்ஜி மூலம் எல்லாருக்குமே இந்த வெதர் பேட்டர்ன் மாறுது. ஒரு இடத்துல வெதர் சரியில்லன்னா, இந்த வெதர் பேட்டர்ன அவங்க மாத்தி பிளசன்ட் ஆக்குவாங்க. அதனால தனியாவும் டான்ஸ் ஆடுவாங்க. ஏகாந்தமா அந்த ரம்யமா அவங்க டான்ஸ் அவ்ளோ இதா இருக்கும். அவ்ளோ எனர்ஜி அவ்ளோ இதா இருக்குமா, அவ்ளோ ப ஆனந்தமா இருக்குமா. கிருஷ்ணர் கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்களாம். அப்படி 2 பேரும் சேர்ந்து இங்க டான்ஸ் அப்படிங்கிறது எத குறிக்குதுன்னா, ஆனந்தம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளே டான்ஸ் பண்ணாலோ, பாட்டு பாடுனாலோ, அந்த நிலைக்கு உள்ள நமக்குள்ளேயே போயிருவோம். அந்த ஆனந்த நிலை அந்த நம்ம பண்ணும்போது, நம்ம எதுவா இருந்தாலும் ஆனந்த நிலையிலேயே பண்ணும்போது, சுத்தியும் அந்த வைப்ரேஷனு அந்த தாக்கத்த ஏற்படுத்தும். சுத்தி உள்ளவங்களும் ஹேப்பியாவே இருப்பாங்க. அந்த மாரி அவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணி இந்த எர்த்த காப்பாத்துவாங்களாம். அ ஹீல் ஆகும். எர்த்துக்கு வந்து ஹீல் ஆகவும் செய்யுமாம். அந்த அளவுக்கு இந்த நேச்சர காப்பாத்துறதுக்காக தான் அவங்க அந்த திவ்யாத்மாக்கள் எல்லாம் அங்கேருந்து நமக்கு வழி நடத்துறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்க பிரேமை எப்படின்னா மோகம் இருக்காது. அ அவங்களோட பிரேமை வைர பிரேமை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்னதுதான். அந்த கீழ அந்த 3 அந்த சக்ராஸ் அது வந்து புருஷ சக்தி. மேலுள்ள சக்ராஸ் எல்லாம் ஸ்ரீ சக்தி. அந்த இது அலைன் ஆயிக்கும். ஒண்ணு போல. இந்த 3 சக்ராஸும் அ அந்த புருஷ சக்தி, ஸ்ரீ சக்தியோட அலைன் ஆகும்போது, அது வைர பிரேமையா மாறுது. எப்ப இந்த 3 சக்கரம் ஓப்பன் ஆகி, நம்ம அந்த ஹிருதய சக்கரத்துல இருந்தேவும் நம்ம வேல பார்க்கிறோமோ, அப்ப மேலுள்ள சக்ராஸும் ஓப்பன் ஆகுது. நம்ம பூர்ணாத்மாவோட ஒன்றிர்றோம். அந்த இதுதான் குண்டலினி சக்தி கூட சொல்வாங்க. அந்த பூர்ணாத்மா கூட எப்பயுமே நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறணும். கனெக்ஷன் இருக்க தான் செய்யுது. ஆனா அதெல்லாம் மறந்துட்டோம். மறந்து இந்த உலக விஷயங்கள்ல ஈடுபட்டதுனால, நம்மளும் தெய்வத்தன்மை வாய்ந்தவங்க தான் அப்படிங்கிறத மறந்துட்டு, நம்ம இந்த இதுலயே இருக்கிறதுனால அத மறந்துட்டோம். ஆனா அப்பப்ப நம்ம அந்த பாவனைய கொண்டு வரும்போது, அ அந்த பூர்ணாத்மா நம்ம கூடயே இருக்கு. சில்வர் கார்டு மூலம் நமக்கு கனெக்ட் ஆகி தான் இருக்குது. நம்ம அந்த இத அப்பப்ப நெனச்சுக்கிட்டே இருக்கும்போது, அவ்ளோ ஒரு சக்தி நமக்குள்ள பெருகுறத நம்மளால பார்க்க முடியும். இது தியானம் பண்ணும்போது அந்த கீழ் சக்கரங்கள் எல்லாம் ஈஸியா இதாயிருது. ஓப்பன் ஆயிருது. என்னென்ன அந்த தத்துவம் குறைஞ்சு இருக்கோ அதெல்லாம் சமன்படுத்தப்படுது. பேலன்ஸ் ஆகுது. நம்ம ஈஸியா ஹிருதய சக்கரம் வழியா நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. 3 காரணங்கள் என்ன? இந்த சக்கரங்கள் எல்லாம் அ அந்த தன்மையில இருந்து மாறுறதுக்கு, அந்த ஆற்றல் குறையறதுக்கு என்ன காரணம்? கீழ் சக்கரங்கள் அப்படின்னா, நம்ம வந்து பேச்சு, நம்ம செயல்கள், அதுக்கப்புறம் நம்ம எண்ணங்கள் தான் காரணம். இந்த 3 தான் அத இது பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதனால இதுலல்லாம் நம்ம கவனமா இருந்து செயல்படணும் அப்படிங்கிறாங்க. ஒ ஒப் இப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த இப்ப என்ன பேசுறோமோ, நம்ம எப்படி பேசுறோமோ நல்ல விதமா அந்த ஈகோலெஸ்ஸா இருக்கும்போது, ஈகோ இருந்தா அந்த 3வது மணிப்பூரக சக்கர நிலையில இருந்தே செயல்படுறோம். அந்த ஈகோ ஸ்டேஜே இல்லாம இருக்கும்போது, அது என்ன ஆகுதுன்னா, அந்த தாக்கம் எல்லாருமே ஒருத்தங்க தான் அப்படிங்கிற அந்த ஒன்னஸ் பாவனை வரும்போது, அது சமனாவே இருக்கும்போது, 2ண்ட் சக்கராவையும் அந்த எஃபெக்ட் போய் அங்கேயும் இருக்குது. தன்னால அந்த எமோஷன்ஸ் எல்லாம் இல்லாம போயிடுது. சுவாதிஷ்டான சக்கரம் நமக்கு தெரியும் எமோஷன்ஸ் அங்க. அது பேலன்ஸ் ஆகுது. அந்த இது வந்து தாக்கம் மூலாதாரத்துக்கும் போகுது. அதனால அந்த மூலாதார சக்கரமும் பேலன்ஸ் ஆகுது. இந்த 3 ஓப்பன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நம்ம ஹிருதய சக்கர வழியாவே வேல பார்க்கிறோம் அப்படின்னு. எல்லாருமே இது பண்ண முடியும். அந்த தியானம் தான் சக்கர சமநிலைக்கு ஈஸியா நமக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறாங்க. இந்த சக்ராஸ்ல வந்து நம்ம என்னென்ன ஏகப்பட்ட பதிவுகள் எல்லாம் வச்சது, ஒரு பகுதி சக்ராஸ்லயும் போய் பதிஞ்சிருமாம். நம்ம அடுத்த ஜென்மங்களுக்கு கூட அத எடுத்துட்டு போறோம். இந்த ஜென்மத்துல நம்ம அக்செப்டன்ஸோட எந்த கஷ்டம் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டா, அது அப்படி முடிஞ்சிரும். ஆனா, அத அக்செப்ட் பண்ணாம நம்ம திரும்பி திரும்பி அதுக்குள்ளேயே இருந்தா, அடுத்து வர்ற ஜென்மங்கள்ல கூட நம்ம அத எடுத்துட்டு தான் போறோம். அப்படி பதிவு அப்படியே தான் இருக்குது. சக்ராஸும் ஓப்பன் ஆகாம அப்படியே இருக்குது. அதனால என்ன இது இருக்குதோ அக்செப்ட் பண்ணிட்டாலே சரண்டரும் நமக்குள்ளேயே சரண்டர் ஆயிக்கிறணும். ஒவ்வொருத்தங்களுக்குள்ளயும்
அந்த நம்ம எல்லாருக்குள்ளயுமே 2 சக்தியும் இருக்கு. ஸ்ரீ சக்தியும் இருக்கு, புருஷ சக்தியும் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு கூட, குறையா அந்த மாரி இருக்கும். ஒண்ணு ஸ்திரீ சக்தி வந்து கூடயா இருக்கும், புருஷ சக்தி கம்மியா. 2ம் ஒரே மாரி பேலன்ஸ்ல இருக்கும்போது, நம்மளும் அந்த வைர பிரேமை அப்படிங்கிறது நம்மளும் கொண்டு வர முடியும். அதுக்கான முயற்சி நம்ம பண்ணிட்டே இருக்கணும். இந்த கிருஷ்ணர், ராதா வந்து ஒவ்வொருத்தங்களையும் எல்லாரையுமே யார் யாரு அந்த கடைசி பிறவிகள்ல இருக்கிறவங்களையும், அந்த ஃபர்ஸ்ட் இப்பதான் பிறவி எடுத்து அந்த யுகத்துல வந்திருக்கிறவங்களையும் வழிநடத்துவாங்க. எல்லாரையுமே வழிநடத்துவாங்க. இவங்க எல்லாம் ஆன்மா இதுல ஸ்திதியிலேயே வேலை பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு அவங்க அந்த எந்தவித கர்மாக்களும் கிடையாது. புதுசா அப்பதான் எடுத்து வந்தவங்க. அவங்களுக்கு எந்த கர்மாவும் இல்லாததுனால, அவங்க அந்த ஸ்திதியிலேயே வேலை பார்ப்பாங்க. அவங்க மனம் அப்படிங்கிற மார்க்கத்துக்கு வராம, அவங்கள நல்வழிப்படுத்துவாங்க. எந்த விஷயம் ராதா வந்து சொல்லணும் அப்படின்னா, அவங்க திருஷ்டி மூலம் அந்த விஷன்ஸ் மாரி கிருஷ்ணரும் அனுப்புவாரு. ஒரு ஸ்டார்ஸ் வழியா கிருஷ்ணர் வந்து ராதைக்கும் அனுப்புவாரு. ராதை கூட அப்படி அனுப்புவாங்க. அவங்க தூரமா இருந்தா கூட அவங்களோட கனெக்ஷன் வந்து உள்ள அந்த பூர்ணாத்மாவோட கனெக்ட் ஆகியே இருக்கிறதுனால, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களும் புரிஞ்சு பண்ணுவாங்க. இவங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும்போது எந்த தூரத்துல அவங்க இருந்தாலும் அந்த எனர்ஜி அவங்களுக்கும் அனுப்புவாங்க. அதே மாரி ராதாவும் இவங்களுக்கும் அனுப்புவாங்க. ராதை வந்து எல்லாமே ஏத்துக்குருவாங்களா? இவங்க சொல்றதெல்லாம் கிருஷ்ணர்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது புடிச்சதோ, அவங்களுக்கு எது சரிப்படுதோ அத ஏத்துக்குவாங்க. அப்பல்லாம் பேட்ரியார்க்கியல் சிஸ்டம் அவ்ளோ ரொம்ப இது இல்லையாம். ஆ நல்ல பெண்களுக்கு சுதந்திரம் குடுத்தாங்களாம். அவங்க என்ன இது பண்ணாலும் அவங்களும் ஏத்துக்குருவாங்களாம். அந்த மாரி தான் இருந்தது. போக போக கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப அந்த சிஸ்டம் வந்து நம்ம எல்லாருமே வூண்டடா மாறிட்டாங்க அப்டின்னும் அவங்க சொல்றாங்க. அப்படி ராதா வந்து 2 பேரும் விஸ்டம் ஷேர் பண்ணது ஒவ்வொருத்தங்களுக்கும் விஸ்டம் ஷேர் பண்ணிப்பாங்களாம். அப்படி ஷேர் பண்ணது தான் கிருஷ்ணர் வந்து நமக்கு பகவத்கீதையாவும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ராதை வந்து அந்த இதுல மௌனமாவே இருந்துட்டாங்களாம். ராதை வந்து அவங்க என்னன்னா, அ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஏன் திருமணம் பண்ணலன்னா, அவங்க திருமணம் பண்ணிக்கல. அவங்களோட சோல் பிளான் படி உதவி பண்றதுக்காகவே கிருஷ்ணர் கூட வந்து இந்த ஹாப்பினஸ ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்திருக்காங்க இந்த இதுக்கு. அந்த வைரப் பிரேமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட எந்த எதிர்பார்ப்பும் அற்றது. எல்லாரையும் ஒன்னஸ்ல பார்க்கிறது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள உள்ளது வைரப் பிரேமை தான். அவங்களுக்குள்ள எந்த அந்த மோகம் எல்லாம் இருக்காது. அது ரொம்ப ஒரு ஆத்மானுபவமா பூர்ணத்துவம் வாய்ந்தது. அதே மாரி கோபிகைஸ் எல்லாம் யாருன்னா, அவங்க சேஜஸ் நெறைய பேரு. அவங்க தான் கோபிகைகளா பிறந்திருக்காங்க. அவங்க பிரேம ரசம் அப்படிங்கிறத குடிச்சவங்க அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அப்படின்னா, அப்படியே ரொம்ப அந்த அன்பு நிறைஞ்ச அவங்களும் வைரப்பிரேமை தான். வைரப்பிரேமைன்னா ரொம்ப அன்பு கூடுனவங்க. வைரம்னா, இப்ப நம்ம வைரத்த இன்னொரு வைரத்தால தான் கட் பண்ண முடியும். அத ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறதுக்காக அத சொல்றாங்க. அவங்களும் எப்படின்னா, தன் நிலை மறந்து எப்படி ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு குடிச்சான்னா சுத்தி இருக்கிறது என்ன நடக்குது அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவன் பாட்டுக்கு தன்னிலை மறந்து இருப்பான். அந்த மாரி அவங்க தன்னிலை மறந்து என்ன பக்கத்துல கிருஷ்ணர் இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, கிருஷ்ணரோட அவங்க பூர்ணாத்மாவோட ரொம்ப ஐக்கியமாயி அந்த அளவுக்கு ஆனந்த நிலையே இருப்பாங்களாம். ரொம்ப ஆனந்தத்த அவங்களும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இந்த தத்துவத்த தான் சொல்றாங்க. இதுதான் ராதா கிருஷ்ணரோட தத்துவம். அந்த வைரப் பிரேமை. நம்மளும் ரொம்ப ஆனந்தத்த எடுத்துட்டு வந்து வெளியில உள்ள பௌதீக அன்பு கிடையாது. அந்த 3 நிலை அந்த சக்ராஸ்ல வர்றது வந்து பௌதீக அன்பு. அது சும்மா மேலோட்டமா தான் இருக்கும். நம்ம உள்ள போய் ஹிருதயம் வழியா செலுத்துற அன்பு தான் அந்த வைரப் பிரேமை. அது மாறாதது, எந்த இதுவும் எதிர்பார்க்காது. அந்த உள்தன்மை பூர்ணாத்மாவோட ஐக்கியப்படுத்துறது அது. அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 எனர்ஜியுமே டிவைன் மாஸ்குலின் எனர்ஜி, டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி சமன்படுத்த நமக்குள்ள உள்ள நம்ம அந்த தெய்வத்தன்மையை வெளிக்கொண்டு வர. அந்த தெய்வத்தன்மை பூர்ணத்துவம் தான் பிரம்மானந்தம் தான். அந்த பிரம்மானந்தம் நோக்கி போகத்தான் நம்ம எல்லாம் இங்க பூமியில பிறப்பெடுத்து வந்துட்டு அடுத்தடுத்துட்டு எடுத்துட்டே இருக்கோம். பாண்டவர்கள் வந்து புது பிறவி எடுத்து வர்றாங்க. அவங்க அப்பதான் ஜென்மம் எடுக்காங்க. ஏன் அவங்க எடுத்திருக்காங்க அப்டின்னா, அ அடுத்து இந்த யுகம் மாறணும். துவாபரல இருந்து கலியுகத்துக்கு மாறணும். அந்த ஹெல்ப் பண்றதுக்காக கிருஷ்ணர் கூட அவங்க எல்லாம் பிறப்பெடுத்து வர்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அவங்களுக்கு எந்தவித உள்ள
மத்தவங்கள பத்தி கோபமா எந்த இதுவும் இருக்காது. எந்த பதிவும் அவங்களுக்கு இல்ல. யார் என்ன தப்பு பண்ணாலும், எவ்வளோதான் கௌரவர்கள் அவங்களுக்கு கஷ்டம் குடுத்துட்டே இருந்தாலும், அந்த கஷ்டங்கள அவங்க நெனைக்க மாட்டாங்க. மன்னிச்சு, மன்னிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. அத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற அவங்களோட இன்டென்ஷன்லாம் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா, இவங்களும் அந்த திவ்யாத்மாக்கள்ல இருந்து வந்தவங்க தானே! இப்பதான் எடுத்திருக்காங்க. எந்தவித பதிவும் இல்லாததுனால, அவங்களும் நல்ல அந்த தன்மையிலேயே இருப்பாங்க. அ அப்பப்ப அவங்களும் ஃபுல்லாவே அவங்க அந்த இது நடந்தாங்களா அந்த தன்மையில, சோல் பிளான் படி நடந்தாங்கன்னா, இல்ல அப்பப்பயும் அவங்களுக்கும் ஒரு சர்க்கிள் ஏற்படும். அப்ப என்ன பண்ணுவாங்க, திரௌபதியும் அ கிருஷ்ணரும் தான் அவங்கள வழிநடத்துவாங்க. சரியான பாதையில வழிநடத்தி, அந்த ஆத்ம மார்க்கம் நோக்கி பயணப்படணும். அகம் மார்க்கமா போயிறக்கூடாது. அப்படி சொல்லிட்டு அவங்கள அப்பப்ப அவங்களுக்கு அந்த மெசேஜஸ் எல்லாம் குடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க திரௌபதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க 5 பேருமே. 5 பேருக்குள்ளயும் இன்னமும் அன்பு தான் கூடுச்சே தவிர, அவங்களுக்குள்ள எந்த பொறாமையும் வரல. ரொம்ப அன்பா தான் இருந்தாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா அன்பு செலுத்துவாங்களாம் திரௌபதி மேல. திரௌபதி ஹிருதய சக்கரத்துல இருந்து தான் அவங்க அந்த அன்பு செலுத்துறதாகட்டும், எந்த செயல்ல இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்களாம். அவங்க எப்பயுமே நோ மைண்ட் ஸ்டேட் தானா திரௌபதி கூட. அ இந்த ப பஞ்சபாண்டவர்கள்ல அவங்க தான் வழி நடத்துவாங்க. எல்லாமே எப்படி இது பண்ணணும், அவங்க சொல்றது கூட அவங்க எல்லாரும் கேட்டுக்குருவாங்களாம். திரௌபதி என்னென்ன சொல்றாங்களோ, அவ்ளோ ஹேப்பியா இருப்பாங்களாம். எப்படி ஒரு தேனீ வந்து பூவ நோக்கி தேன நோக்கி ஈர்க்கப்படுதுல்ல, அந்த மாரி அந்த பஞ்சபாண்டவர்களும் இவங்கள நோக்கி ஈர்க்கப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு ஆழ்ந்த அன்பு, அந்த பக்தி தான் பக்தி அந்த டிவைன் லவ் அவங்களுக்குள்ள அவ்ளோ அன்பா அப்படி இருப்பாங்களாம். அ ஃப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இவங்க பிறவி எடுத்து இருக்காங்க. நடு பிறவிகள்ல வந்து இந்த கௌரவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து நெறைய நெறைய பிறவிகள் எடுத்து, அவங்களுக்கு கோபம், வெறுப்பு எல்லாம் ஒவ்வொரு இதா அவங்க வந்து அந்த அகம் அப்படிங்கிற மார்க்கத்துல இருக்காங்க. இருள் அப்படிங்கிற அந்த இதுல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெளிச்சம் அப்படிங்கிற அந்த அறிவ நோக்கி பயணப்படல இன்னும். இவங்க அ ஆத்ம அ அனுபவமாவே இருக்காங்க. இந்த பாண்டவர்களு. கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறவர் வந்து கர்ணன். எத்தனையோ பிறவி 1000 பிறவிக்கு மேல அவங்க எடுத்துட்டாங்க. அ 1000 அப்ப அவங்களுக்கு என்ன ரொம்ப அவங்களோட சோல் பிளான்னா, அவங்க முக்தி அடையணும் அப்டின்ட்டு தான் நெறைய தேடுதல் இருந்ததாம் அவங்களுக்கு. இந்த கடைசி ஸ்டேஜ்ல அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே இரக்கம், எல்லா குணமும் நல்ல குணங்கள் இருக்கும். ஆனா, அவங்கள எப்படி அவங்களோட சக்கர நிலைகள் இருந்தது அப்டின்னா, அவங்களோட செயல் வச்சு தான் அந்த சக்கர நிலைகள் அது அ அதில் உள்ள மாற்றம் ஆகுது, பாதிப்படையுது அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் சொல்றாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, தேரோட்டி மகன் மகன் சொல்லம்போது, அந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிட்டாங்க. அதனால மூலாதார சக்கரம் அங்க குளோஸாவே இருந்தது. அதுக்கப்புறம் அ க திரௌபதிய கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க போயிருந்திருப்பாங்க சுயம்வரம்ல. திரௌபதி என்ன சொல்வாங்க அப்டின்னா, சத்ரியாஸ் ராஜாக்கள் அவங்க தான் வந்து சுயம்வரத்துல கலந்துக்கணும். நீங்க கலந்துக்க கூடாதுன்ருவாங்க. ஏன்னா, திரௌபதிக்கு ரொம்ப புடிக்கும். அவர ரொம்ப ரொம்ப புடிக்கும். இவங்கள கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவர தாங்க கல்யாணம் பண்ணணும்னே நெனச்சிருப்பாங்களாம். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களும் ஆத்ம இதுல இருப்பாங்களாம். அந்த அன்புத்தன்மை எல்லாம் மேலோங்கி இருப்பாராம் அவரு. ஆனா, இங்க வரும்போது அவரு சோல் பிளான் வந்து வேற மாரி மாறுது. அவர் சோல் பிளான் நோக்கி போணும். அந்த சோல் பாத் நோக்கி அப்டின்ட்டு கிரு அவங்கக்குள்ள வந்து அவங்களோட பூர்ணாத்மா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்வாரு சுயம்வரம் சமயம், "நீ வந்து இப்படி சொல்லுன்னு தான் சொல்லியிருப்பாங்க." அதனால அவங்க அந்த மெசேஜ் அங்க சொல்லிருவாங்க. அப்பயும் காயப்பட்டுரும். இந்த அவமானம் பட்டு பகை உணர்வு வச்சிருப்பாரு. அது அந்த எமோஷன்ஸ் அது வந்து சுவாதிஷ்டான சக்கரத்துல அவங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மனம் அப்படி இந்த அகம் மார்க்கம் நோக்கியே போயிட்டு இருப்பாரு. அப்ப அது எப்படி இங்க திரௌபதிய வந்து மானபங்கப்படுத்துவாங்க. ஆ க அரண்மனையில வச்சு இந்த துரியோதனன் அவங்க சகோதரர்கள் எல்லாம். அப்ப எல்லார்ட்டயுமே க இவங்க கேட்பாங்க. திரௌபதி வந்து ஹெல்ப் கேட்பாங்க. எல்லார் பேர சொல்லியும் அவங்கள்ட்ட எல்லார்ட்டயும் கேட்பாங்க. துரோணாச்சாரியாரு, பீஷ்மரு எல்லார்ட்டயுமே அங்க உள்ள பெரிய பெரிய மேன்மக்கள் எல்லார்ட்டயுமே கேட்பாங்க. ஆனா, இவங்கள்ட்ட மட்டும் கேட்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா, கிருஷ்ணர் வந்து அவங்களுக்குள்ள இவங்க எப்பயுமே சோல் கனெக்ஷன்ல இருக்கிறதுனால, எப்பயுமே உள்ள இருந்து அவங்க பேசிக்கிருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த இது தெரியும். "நீ கேட்றாத, அவன்ட்ட மட்டும் கேட்றாத. அவங்க வந்து நான் அப்படிங்கிற அந்த அகம் அந்த வழியிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆத்ம மார்க்கம் நோக்கி அவன் போகணும். ஆத்மானுபூதியா அவனுக்கே அந்த இரக்கம் வந்து
இவ்ளோ துன்பப்படுறாளேன்னு அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த இடத்துல அவனுக்கு வந்து முக்திக்கான இது இருக்குது. நீ ஹெல்ப் பண்ணிறக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க. இவங்களும் அதனால கேட்க மாட்டாங்க. இப்பயும் என்னாச்சு அவங்களுக்கு வூண்டட் ஆயிடுச்சு. நம்ம க கல்யாணம் சமயமும், சுயம்பரம் சமயமும் நிராகரிச்சாங்க. இப்பயும் எல்லார்ட்டயும் கேட்டு இங்க கேட்காம போயிட்டாங்க அப்படிங்கும்போது, நான் அப்படிங்கிற அந்த அகத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆன்ம மார்க்கம் எந்த சோல் பிளானோட வந்தாங்களோ, அது படி நடக்காம, இந்த அகமுக்குள்ள போய் என்னானாங்க, சிக்கிக்கிட்டாங்க. சிக்குன உடனே அந்த பகை உணர்வு தான் நெறைய இருந்தது அவங்களுக்கு. அதனால அந்த இடத்துல முக்தி அடையாம போயிட்டாங்க. அவங்களுக்கு எப்ப முக்தி அ அடையறாங்க அப்டின்னா, கடைசி அவங்க இறக்குற வரைக்கு அவங்க காத்திருக்க வேண்டி வந்தது. இப்ப இவங்க கரெக்ட்டா ம் கர்ணன் வந்து நடந்திருந்தாருன்னா, அவராவே உள்ள இறக்கப்பட்டு, இந்த மாரி பண்றாங்களே அப்டின்னு சொல்லிட்டு, அவர் ஏற்கனவே பண்ணதெல்லாம் யோசிக்காம இப்படி பண்றாங்களேன்னு துரியோதனன சத்தம் போட்டிருந்தாருன்னா, 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கும். எல்லாமே இவரும் என்ன பண்ணுவாரு, கர்ணனும் அவர் குடுத்த ராஜ்யம் எல்லாமே அவர் கையில குடுத்துட்டு, இவங்க கூட சேர்ந்திருப்பாங்க. பாண்டவர்கள் கூட. அப்ப பாண்டவர்கள் கூட சேரும்போது என்ன ஆகும், அ கிருஷ்ணரும் வச்சிருந்தாராம். என்ன பண்ணணும், இந்த பகவத்கீதை யாருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்களாம். அந்த இதுல ஒண்ணு அர்ஜுனர், இன்னொன்னு கர்ணனுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு வச்சிருந்தாங்களாம். இப்ப இவர் இந்த இடத்துல சரியா நடந்திருந்தாருன்னா, உள்ள அந்த ஆன்மாவோட ஒன்றி அந்த சோல் கனெக்ஷன்ல இருந்திருந்தாருன்னா, இவர் அந்த இடத்துல திட்டியிருப்பாரு. இங்க மனம் அப்படிங்கிறது வேலை பார்த்திருக்காது. அந்த பகை உணர்வு இல்லாம போயிருக்கும். மேலான அந்த அன்புனால தானே எல்லாம் செயல்படுவோம். அந்த இதுல இப்படி பண்றாங்களேன்னு திட்டியிருந்தாருன்னா, இவருக்கு தான் அந்த பகவத்கீதையும் அங்க வச்சு சொல்லியிருப்பாராம். இவர் தான் ஹீரோ ஆயிருப்பாரு. அ ஆனா இந்த இடத்துல இவரு மனம் வேலை பார்த்ததுனால அர்ஜுனன் தான் ஹீரோவா மகாபாரதத்துக்கு இருக்காங்க. க கிருஷ்ணர் வந்து நெறைய தடவையும் ரொம்ப பிடிக்குமாம் கிருஷ்ணருக்கும் கர்ணன. உள்ள போய் அவங்க மனசுக்குள்ள போய் சொல்லுவாங்களாம். ஆனா, நான் அப்படிங்கிற அந்த அகம் வேலை பார்த்துட்டே இருந்ததுனால, அவரால அந்த இது காது கொடுத்து கேட்கவே முடியலையாம். கர்ணனுக்கு. கடைசி இறக்கும் தருவாயில தான் அவர் வந்து சரண்டர் ஆயிட்டாரு. கிருஷ்ணர்ட்ட சரண்டர் ஆகும்போது, அவருக்கு அந்த முக்திங்கிறத குடுத்துட்டாங்க கிருஷ்ணரு அப்படிங்கிறாங்க. அவரும் அந்த கடைசி ஸ்டேஜ்ல நம்ம என்னதான் நம்ம ஆன்மா இதுல இருந்தாலும், மனம் அப்படிங்கிறது வந்து அத மறைக்குமாம். வேற ஏதாவது அந்த வெளிச்சத்த வரவிடாம அந்த இருள் அப்படிங்கிறது நம்மள சிக்க வைக்குமாம். நம்ம தான் சரியா உள்ள இருந்து இன்னர் பீயிங்ஸ் நமக்கு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அத காது குடுத்து கேட்கணுமாம். அதனால தான் கர்ணன்ட்ட இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கணும் அப்டின்னா, அந்த கவச குண்டலம் எதுக்கு அவருக்கு இருக்குன்னா, இன்னர்லயும் ஒரு இயர் அந்த நம்ம காது இன்னர் இயர் இருக்கு. அந்த இத நம்ம கேட்கணும். உள்ள என்ன பேசுது அத கேட்கணும். அப்டிங்கிறதுக்காக அத ஞாபகப்படுத்துதாம். எப்பயுமே அவங்க யாரோ காயப்படுத்திட்டாங்க அப்டிங்கிற அந்த துக்கத்திலேயே இருந்திருக்காங்க. அந்த துக்கத்துல இருந்து எப்படி வெளிவரணும்னா, துக்கம் இருக்குன்னா, அந்த துக்கத்துல இருந்து வெளிவந்துருவோமா? வெளிவர முடியாது. நம்ம அந்த கருணை பாவத்த கொண்டு வரணுமா. யாரு துக்கம் குடுத்தாலும் அவ்வளவுதான் தெரியாம, அறியாம செஞ்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு, அந்த கருணையா நம்ம பார்க்கும்போது, ரொம்ப கருணையா இருக்கும்போது, அந்த துக்கம் அப்படிங்கிறது அங்க மறைஞ்சு போயிருமா. அதே மாரி அந்த பகை உணர்வு அப்படிங்கிறது நமக்கு தான் அது இது. பகை உணர்வ எப்படி முறியடிக்கணும் அப்படின்னா, அந்த வெறுப்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு மத்தவங்க மேல அன்பு தான் செலுத்தணும் அப்படிங்கிறத வச்சுக்கிறணுமா. அப்படி இருக்கும்போது அந்த பகை உணர்வும் காணாம போயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த கௌரவர்கள் வந்து அவங்க அந்த கரெக்ட்டாவே சோல் பிளான்ல யார் மாறுனாங்கன்னா, இவங்க மட்டும் தான் கர்ணன் தான் மாறியிருக்காரு. ஏன்னா, அவரோட கரெக்ட்டா அந்த நேரத்துல அவரு சரியா நடந்திருந்தா, அந்த பிளானே மாறியிருக்கும். அந்த இதே மாறியிருக்கும். அந்த சூழ்நிலை மாறி, வேற மாரி வந்திருக்கும். பகவத்கீதை கூட அர்ஜுனருக்கு சொல்லம்போது, அவர் வந்து என்ன ஆனாருன்னா, அந்த கவலையிலேயே இருக்காரு. இத்தன பேர அவர் ஆத்ம மார்க்கத்துல இருந்தாலும் கூட, அவருக்கு தெரியல. கா எல்லாரையும் இப்படி கொல்றாங்களே, செய்றாங்களே, அந்த ஞான மார்க்கம் இன்னும் அவருக்கு அந்த இது வரல. அதனால எல்லாரையும் கொல்றாங்களே, செய்றாங்களே, இந்த மாரி இருக்கே அப்படின்னு கவலையில தான் இருக்காங்க. நம்ம சொந்த பந்தங்கள கொல்றாங்களே அப்படின்னு. இந்த பகவத்கீதை அவருக்கு சொன்னாலும் கூட அவரு ரொம்ப கேட்டுக்கல. அ ஓரளவு கேட்டாலும் ரொம்ப கேட்டுக்கல. இதே இது இவர் என்லைட்டன் இப்பயே ஆகியிருந்தாருன்னா, திரௌபதிய வந்து மானபங்கப்படுத்த போம்போது, இவரு தடுத்திருந்தாருன்னா, அந்த இடத்துல என்லைட்மென்ட் ஆயிருப்பாரு. இவருக்கு சொல்ற கீதை இன்னும் வேற மாரி இவரு கொஸ்டின் கேட்கறது, இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
அவ்ளோ இந்த இதுல எவ்வளவோ தத்துவம் சொல்றாங்க. பகவத்கீதையில நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்டின்னா, மனம் அப்டி அந்த அகம் அப்டிங்கிற அந்த மார்க்கத்த விட்டு, நம்ம அந்த ஆத்ம மார்க்கம் நோக்கியே போகணும். அ என்ன வேல நம்ம செஞ்சாலும், பிரதிபலன் பார்க்காம கடமையுணர்வோட அந்த இதுலயே நம்ம செய்யும்போது, நிகழ்காலத்திலேயே இருக்கோம். நிகழ்காலத்துல இருக்கும்போது, நம்ம கர்மாக்கள் எல்லாம் அந்த இடத்துல அழிஞ்சிருது. ஏற்கனவே செஞ்ச கர்மாக்கள் கூட எல்லாமே போயிருது. நம்ம நிகழ்காலத்திலேயே வேலை பார்க்கணும் அப்டிங்கிறாங்க. நமக்கு என்னென்ன வ வரணும் நமக்குள்ள அப்டின்னா, இதெல்லாம் நம்ம இந்த பாதையில சரியா நடந்து, அந்த ஆத்மானுபவம் மார்க்கமா போயி, அந்த இறைநிலைய பூர்ணாத்மாவோட எல்லாருமே ஒன்றணும் அப்டின்னா என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஃபர்கிவ்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மொமெண்ட்ல இன் த மொமெண்ட் அந்த இதுல இருக்கணும். சரண்டர் இருக்கணும். நமக்குள்ளேயே நம்ம சரண்டர். உள்ள அந்த இன்னர்ல நமக்குள்ள அந்த இருப்பு இருந்துகிட்டே இருக்கு. அந்த பூர்ணாத்மா இருந்துகிட்டே இருக்கு. அதுட்ட சரண்டர் ஆயிரணும். எந்த வேலை செஞ்சாலும் நம்ம அந்த ஸ்திதியிலேயே இருக்கணும். கிருஷ்ணர் அப்படிதான் இருப்பாராம். எல்லாமே எந்த தியான நிலையிலேயே இருப்பாராம். அந்த மாரி நமக்கு இவங்கலாம் என்ன சொல்ல வாராங்க அப்டின்னா, எல்லாருமே மத்தவங்களுக்காக அந்த அன்ப பரப்பணும் அப்டின்ட்டு தான் வர்றாங்க. ஒரு ட்ரீ இருக்குன்னா, அது ட்ரீயாவே தான் இருக்குது. முழுமைத்தன்மையோட தான் இருக்குது. நம்ம தான் அத அக்செப்ட் பண்ணணும். இப்ப ட்ரீ அதுல ஒரு இலை இதா இருக்கு. இந்த ஒரு சைட்ல இந்த பிரான்ச் இப்படி இருக்கு. அ ஒரு இடத்துல உடைஞ்சு போயிருக்கு அப்டின்னா, அது விட்டுருமா? எல்லாம் முழுமை தானே அந்த இடத்துல அன்பு தானே! அ ஒவ்வொன்னுக்கும் அந்த அன்புங்கிறது எல்லா இடத்துலயும் தான் அது பரப்பிக்கிட்டே இருக்கு. அது ஹோல்சம்மா அதோடயே தான் இருக்குது. அது மாரி தான் நம்மளும் வேற வேறயா பார்க்காம, எல்லாருமே அந்த ஒன்னஸ் தன்மையில பார்க்கும் அந்த இது வரும்போது, நமக்கும் அந்த பூர்ணாத்மாவோட கனெக்ட் ஆவோம். நமக்குள்ள அந்த புருஷ சக்தி, ஸ்திரீ சக்தியும் ஒண்ணு போல பேலன்ஸா இருக்கும். நம்மளும் அந்த பூர்ணத்துவத்த அடைய முடியும். எல்லா சக்ராஸுமே பேலன்ஸ் ஆகி, மேல உள்ள சக்ராஸும் ஓப்பன் ஆகும். அப்படி நம்ம அந்த பூர்ணாத்மா கூட ஒன்றிடலாம் அப்படிங்கிற மாரி நெறைய சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உள்ள அந்த நம்ம நெறைய பிறவி நம்ம எடுத்துட்டே இருக்கோம். யுகந்தோறும் மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப மனிதர்கள் எல்லாம் பிறவி எடுத்துட்டே வர்றாங்க. ஃபர்ஸ்ட் உள்ளவங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காது. ஆத்ம நிலையில தான் இருப்பாங்க. ஆ ஃபர்ஸ்ட் பிறவி அப்பதான் எடுத்தவங்க. அவங்க ஏன் பிறவி எடுத்துட்டு வாராங்க? எதுக்காக அவங்களும் நித்திய ஆத்மாக்களா தானே இருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கும் ஒரு அனுபவம் கத்துக்கணுமா. இந்த மாரி என்ன நடக்குது? ஆப்போசிட்டா சோலுக்கு கான்ட்ராஸ்ட்டா அந்த ஃபீலிங் நமக்குள்ள அந்த லவ், கம்பேஷன் எல்லா ஃபீலிங்குக்கும் மாற்றமா நம்ம எப்பயுமே ஆனந்த நிலையில இருக்கோம்ல. பூர்ணாத்மாவா இருக்கும்போது, அதுக்கு மாற்றமா இருந்தா என்னென்ன நடக்குது? அந்த அனுபவத்த கத்துக்கணும். அந்த அனுபவத்த கத்துக்கிட்டு, அது எதிரா போம்போது அக்செப்டன்ஸ் வரணுமா. ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு அக்செப்டன்ஸ் வரும்போது, அதிலிருந்து விடுபட்டு, திரும்பியும் எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ அனுபவங்கள் அது அடைஞ்சுக்கிட்டே இருக்குமா. அந்த எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி ஒவ்வொரு இதுலயும் நம்ம போம்போது, அது கடைசி திரும்பியும் ஆனந்த நிலைக்கு வந்துருமா. இப்படிதான் இந்த இதுக்கு தான். நம்ம ஒவ்வொரு யுகம் மாறும்போதும், இந்த அசெண்டட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம கூடயும் வருவாங்க. உள்ள இருந்து நம்மள கைட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். நம்ம தான் அத காது குடுத்து கேட்கணும் உள்ள. தியானம் அதுக்கு ரொம்ப உதவும். அ இப்ப எதுக்கு நெறைய இப்ப பரவிக்கிட்டே இருக்கு. ஆன்மீக மார்க்கமா நெறைய இருக்காங்க அப்டின்னா, இப்ப உள்ள ஆண் மக்கள் நெறைய பேரு ஃபுல்லா அந்த சத்திய யுகத்துல நோக்கி அங்க நம்ம பூர்ணத்துவம் அடையணும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. இதான் நான் சொல்ல வந்தேன் மாஸ்டர்ஸ். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த டைமு அதுக்குள்ள முடிக்கணுங்கிறதுக்காக முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ மாஸ்டர்ஸ்.